வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு a brand new segment. புது செட் ஆஃப் வீடியோஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சென்னையின் பத்தி மட்டுமே பண்றியே, செல்சி பத்தி என்ன ஒண்ணு நிறைய பேர் கேட்டீங்க. சோ செல்சியை பத்தி பண்ணலாமேனு தான். சோ என்னோட நம்ம அனிருத் கிருஷ்ணா, இவரு டெஃபினெட்லி ஃபுட்பால் பேஜை கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அவரு நாங்க 2 பேர் செல்சி ஃபேன் மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் ஒரே ஏரியா, ஒரே ஸ்கூல் வேற. சோ அப்படி வந்து சேர்த்து விட்டுருச்சு. பட் வந்து ஒரு புது செட் ஆரம்பிக்கலாமேன்னு செல்சி வீக்லி எபிசோட் பத்தி பேசலாமேன்னு சொல்லி, செல்சி இதுக்கு முன்னாடி கேம் என்ன பண்ணோம், அடுத்த கேம் யாரு கூட என்ன ஒரு ப்ரிவியூ டிஸ்கஷன் மாதிரி, அதுக்கப்புறம் கடைசியில செல்சி உமன்ஸ் டீம் பத்தி ஒரு ஸ்லைட்டா ஒரு டச் பண்ணுவேன் எவ்ரி எபிசோட். நான் வந்து செல்சி உமன்ஸ் எவ்ரி கேம் வாட்ச் அலாங் பண்ணுவேன். மறக்காம அதையும் பாருங்க if you are new. ஏகே ப்ரோ, அந்த ஏகே இல்ல, இந்த ஏகே. எப்படி இருக்கீங்க? ஆல் குட் படி, எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம நிலைமை தான் இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டு இருக்கு. அது அப்ப கீழே மேலே ஏறும். அதை பத்தி எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தா அவ்வளவுதான், பார்த்துட்டு ரியாக்ட் பண்றதோட போயிடணும். அத பத்தி டச் பண்ணுவோம். ஆஃப் கோர்ஸ் வெஸ்ட் ஹாம் ஜெயிச்சோன்றதோட எப்படி ஜெயிச்சோன்றது முக்கியம் இல்ல, அதுவும் இருக்கு. பட் நமக்கு இருந்த ஃபார்ம், நம்ம கிழிச்ச லட்சணத்துக்கு ஜெயிச்சா போதும்னு இருந்துச்சு. அந்த நிலைமையில வெஸ்ட் ஹாம் கேம்ல இருந்து ஆரம்பிச்சானோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிக கேவலமான. அதுக்கு முன்னாடி வந்து நடந்த எல்லா வீக்கெண்ட் ரிசல்ட்டும் நமக்கு சாதகமா இருந்துச்சு. நியூகாஸ்ல் தோத்தாங்க, மேன் சிட்டி தோத்தாங்க, எல்லாமே நமக்கு சாதகமா இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலா நம்ம டிராப் பண்ணலே டாப் 4 ஸ்பாட் போயிடும் அந்த நிலைமையில இருந்துச்சு. லக்கியா ஜெயிச்சிட்டோம். பட் அந்த எப்படி ஜெயிச்சவங்க ரொம்ப கேவலமா இருந்தது. அப்கோர்ஸ் நம்ம கேம் தான் கடைசி கேம். சோ மத்த கேம் எல்லாத்தையும் பார்த்துட்டுதான் அந்த கேம் வந்து பார்க்க வேண்டியதா போச்சு. நீங்க எப்படி இந்த கேம் பாத்தீங்க? ஐ மீன் ரொம்ப அதான் சொன்னேன், ரொம்ப இப்ப ரெட்ராஸ்பெக்டிவ்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், அதனால இப்ப நம்ம 4th இருக்கோன்றதோட எப்படி இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். செகண்ட் விஷயம், அந்த கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஒரு அந்த டெம்போ முன்னாடி அந்த எனர்ஜி, கடைசியா எனக்கு வந்து அந்த ஒரு 90 மினிட்ஸ் ஃபுல் கேம் எனர்ஜி போட்ட ஒரு கேம் ஆடினதுன்றது நான் பிரென்ட்ஃபோர்ட் கேம் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி ஆக்சுவலி ஜென்யூனாவே நம்ம 90 மினிட்ஸ் கடைசியில நம்ம சப்ஸ் யூஸ் பண்ணது வந்து பிளேயர்ஸ் வந்து செத்துக்கிறது, ஒரு பாயிண்ட் மேல செத்துக்கிறாங்க லிட்டரலா. ஆமா, லிட்டரலா அந்த அளவுக்கு ஓடினே இருந்தோம். கடைசி ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஓடிட்டே இருந்தோம். பயங்கரமான எனர்ஜி ஆன கேம். இத வந்து அப்படி தெரியவே இல்லை, என்ன ஆச்சு, ஏன் அப்படி வந்து ஒரு டல்லா ஆடுறாங்க அப்படின்றது எனக்கு வந்து இது செல்சி பிளேயர்ஸ் மேல போடுறதோட எனக்கு தெரிஞ்சு மரஸ்காவோட சிஸ்டம் அதுக்குள்ள டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரே விஷயத்த திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேர் இஸ் ட்ரைங் டு ட்ரா டீம்ஸ். அந்த பிரஸ்ஸை வந்து இன்வைட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு கவுண்டர் நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் 2-3 சான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாப்ல 2-3 சான்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம். அதுவுமே நம்ம பிரஸ்ஸை இன்வைட் பண்ணி அதை பிரேக் பண்ணி கவுண்டர்ல கிரியேட் பண்ண சான்ஸ் தான். நம்மளாம் வந்து பிளே த்ரூ பண்ணிலாம் அவங்க பிரேக் பண்ணி இது வரைக்கும் நான் வெஸ்ட் ஹாம் கேம்ல நான் பெருசா பார்க்கல. சோ அது வந்து இந்த சீசன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 மாசத்துல முடிய போகுது. அதுக்குள்ள ஒரு பிளான் பி அவர் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லது. ஆக்சுவலி அது நம்மளுக்கும் இல்லை, அவருக்கும் நல்லது, செல்சிக்கும் நல்லது. ஐ மீன் செல்சி அதான் சொல்றேனே, இப்போ அந்த கேமையும் நான் அப்படிதான் பார்த்தேன். நம்ம வந்து உட்காந்து ஏன் நம்மளுக்கு அவ்வளவு போரிங்கா இருந்துச்சுன்னா, அவர் வந்து பிரஸ் இன்வைட் பண்ணாரு, அவங்க எங்க பிரஸ் பண்ணணுமோ அங்கதான் பிரஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடினாங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி டேர்ன் அரவுண்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து அந்த ஸ்பர்ஸ் கேம்ல டேர்ன் அரவுண்ட் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருந்தது. இதுல வந்து சுத்தமா இல்லை. ஆனா அப்படி இப்படி பண்ணிட்டானுங்க. அது எப்படி பண்ணானுங்க, கோல் பாமர் அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டான். இல்ல என்னன்னா, கிராம் பாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையா செட் பண்ணான். நீ வெஸ்ட் ஹாம் வந்து சொல்லிட்டாங்க, நீ உட்காரு, அவங்க கண்டிப்பா வருவாங்க, அவங்க தான் பால் வச்சுட்டு போறாங்க, நீ உட்காரு, ஏதாவது மிஸ்டேக் வந்தா கேபிடலைஸ் பண்ணு. கரெக்டா நமக்கு சரி ஓகே நம்ம சான்சஸ் டிராப் பண்ணிட்டோம். அப்பாடா சான்சஸ் உட்காண்டான்னு பார்த்தா இன்னொருத்தன் இருக்கான், கோல்வின் இன்னொருத்தன். அவன் செல்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனும் கேமுக்கு மிஸ்டேக் பண்றான். சரி வெஸ்ட் ஹாமுக்கு எதுவுமே பெருசா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா கரெக்டா ஹாஃப் டைம்ல ஜாரட் பால் அந்த கேம் தான் திரும்ப வந்தா கரெக்டா 1-on-1 போட்டான். நீ திங்கிங் ஓகே செகண்ட் ஹாஃப்ல நான் வழக்கம் போல அதே தான் பண்ண போறான்னு யோசிச்சா ஏர்லியாவே சப் பண்ணிட்டான். நான் வந்து 15 மினிட்லாம் சப் கொண்டு வருவான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆமா, அதான் எனக்கு வந்து 2 விஷயம் இந்த கேம்ல இன்னொன்னு பார்க்கணும்னு, நம்ம மரஸ்கா ப்ரொஆக்டிவா இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த கோல்வில பத்தி தனியா ஒரு செக்மெண்டே பேசணும் அப்படின்னு இருந்தது. கோல்வில் வந்து எனக்கு தெரிஞ்சு சான்சஸையும் கோல்விலையும் கம்பேர் பண்ணும்போது கோல்வில் வந்து அகாடமி ப்ராடக்ட், அதனால இன்னும் கொஞ்சம் அந்த
பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவனுக்கு கொடுப்பாங்க. ஆனா எவ்வளவு நாள் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வச்சு ஓடுவான்னு தெரியல. கடைசி 2 கேம் அகேன்ஸ்ட் மேன் சிட்டி அண்ட் வெஸ்ட் ஹாம் வாஸ் அப்சல்யூட்லி ஹாரண்டஸ் கேம் ஃபார் ஹிம். இது வந்து அந்த எல்லோ கார்டு வாங்கின டைம் வேஸ்டிங்காக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்பறா டைம் வேஸ்டிங் எல்லோ கார்டு வாங்குற அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அது வந்து டிப்பிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு அதோட வந்து அவன் வந்து ஒரு லீடர் மாதிரி அவனை கேரி பண்ணிக்கிறானே தவிர லீடர் மாதிரி அவன் ஆட மாட்டேன்றான். என்னதான் நம்ம எவ்வளவு பேசினாலும் நம்ம வந்து ஒரு சின்ன பையனை வந்து கிரிட்டிக் பண்றோம்னு மனசுல வச்சாலும் he's playing for Chelsea, he's playing for a club at Premier League level. நான் வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர் எல்லாம் பார்க்காம அவங்க நம்ம ஜட்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஏஜ் ஃபேக்டர், இஃப் யூ ஆர் குட் எனஃப், யூ ஆர் குட் எனஃப் டு பிளே, ஆர் இஃப் யூ ஆர் குட் எனஃப் யூஆர் அப்படின்ற போது how can I not judge? Get praised, you're old enough to if you are old, நீ வந்து நல்ல வேலையில பிரைஸ் பண்ண அந்த நிலைமைக்கு வந்தாலே நீ கேவலமானா என்ன கேவலமான்னு சொல்ற நிலைமை கண்டிப்பா வரும். அது வந்துருச்சு, வர ஆரம்பிச்சிருது. எனக்கு வந்து அதான் சொல்றேன். இன்னொரு விஷயம், ஜார்ஜன்சன் வந்து வாஸ் ஆக்சுவலி ஜெனுவன்லி அந்த கேம் ஃபுல் கேம் பார்த்தவங்களுக்கு தெரியும், மேபி வாஸ் லக்கி நாட் டு கன்சீட் த வே தட் சாnchez கன்சீடட். ஒரு சமயத்துல வந்து ஒரு பாலை புடிச்சிட்டு ஃபம்பிள் பண்ணிட்டு விடுவான். இன்னும் கொஞ்சம் வெஸ்ட் ஹாம் பிளேயர்ஸ் ப்ரோஆக்டிவா இருந்திருந்தாங்கன்னா அந்த சமயத்துல அது would have been a tap in. அதே மாதிரி இந்த நானி மேடுவேக்கே வந்து எனக்கு கோல் அடிக்காதது மிஸ்பிளேஸ் பாஸ் பண்ணா நல்ல வேளை அங்க செல்சி பிளேயர் இருந்தான். அதான் அவங்கிட்டயும் ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எப்படின்னா இட்ஸ் நாட் லைக் ஆஸ் ஃப்ரீக்வென்ட். ஸோ பெட்டர் ஈவில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் அகைன் ஒரு 3-4 சான்ஸ் கேம் கண்டினியூஸா கொடுத்து அவன் எப்படி ஆடுறான் அப்படின்றத மேபி பார்த்து அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்றது பெட்டர். மேபி திஸ் இஸ் லைக் வெரி பேட்சி ஃபார்ம் அண்ட் ரொம்ப நாளா கான்ஃபரன்ஸ் லீக் இல்லாததுனால இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறான். I'm assuming he will again start against Brighton. இதெல்லாம் தவிர்த்து எனக்கு நானி மேடுவேக்கே சைட்ல நீங்க வந்தோம் அப்படின்னா ஐ டோன்ட் கேர் நானி மேடுவேக்கே கோல் போடுறானா இல்லையா, அவன் வந்து விங்கரை எடுக்கிறானா இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சமயத்துல என்சோ பெர்னாண்டஸ் வந்து ஒரு டம்மி ரன் பண்ணிட்டு திரும்பி பார்ப்பான். நானி மேடுவேக்கே எங்கேயோ ரைட் விங்ல மரஸ்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். என்சோ பெர்னாண்டஸ் திரும்பி கேட்பான், ஏன்டா ஓடி வரல அப்படின்னு. இல்ல நீ எடுத்துருவேன்னு நினைச்சேன், இது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு புரியல. அதனாலதான் எனக்கு வந்து நானி மேடுவேக்கு வந்து இரிட்டேஷன். இட்ஸ் நாட் தட் வெதர் ஹி மிஸ்ஸஸ் த சான்சஸ் ஒரு உள்ள போயிட்டு விங்கர் பிளே எல்லாம் பண்ணி அதெல்லாம் நல்லா பண்ணிடுவான். ஆனா அந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அந்த லேசினஸ் இருக்கு. அந்த லேசினஸ் இஸ் நாட் அட்வைசபிள். நீ பிச்ல இருக்கிற வரைக்கும் நீ ஓடிந்தா இருக்கணும், வேற வழி இல்ல. அதனாலதான் அவன் நாடி மேடுவேக் எல்லாம் டக்குன்னு சப் பண்ணிட்டான் இந்த வருஷம். சுத்தமா ட்ராக் பேக்கே பண்ணல, ஒண்ணுமே இல்ல ட்ராக் பேக்கிங். இந்த சீசன் கொஞ்சம் பெட்டரா பண்ணா, பட் ஸ்டில் அந்த ஆட்டிடியூட், அந்த ஓல்ட் ஹாபிட்ஸ் டையாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த பழைய விஷயமே அவன்கிட்ட ஒண்ணு மாட்டிட்டு இருக்கு அவனுக்கு. எனக்கு வந்து ட்ராக்கிங் பேக் மேபி இஸ் சம்திங் தட் பாட்ச் அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்ல இவன் வந்து நீ ட்ராக் பேக் பண்ணி ஆகணும் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா ட்ராக் பேக் பண்ணாது ஜேடன் சான்சோ கூட தான் ட்ராக் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு யுனைடெட் ஃபேன்ஸ் மேஜரா சொன்னது நம்மளுக்கு அவன் ட்ராக் பேக் பண்ண மாட்டான், அவன் வந்து பெருசா ட்ராக் பேக் பண்ணாத போது ஒரு 3-4 கேம் அவன் சைட்ல போகாத போது அவன் ஆட்டிடியூட் மாறும் அப்படின்னு. So I'm just waiting to see that side whether it is actually true. ஆனா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றும் அது நடக்கல. பட்டாதான் திருந்துவோம் அப்படின்னு மேபி படுவோம் பேசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு படுவோம், படாமே இருக்கலாம். மேபி ஜென்வன்லி லைக்ஸ் பிளேயிங் ஹியர், அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். பட் அதான் அதை தவிர்த்து காய்ஸோட கேம் அண்ட் கோல் பாமர் கேம். அவன் வந்து he could have scored 1 or 2 or even 3. பட் அதான் கோல் பாமர் டஸ் தட் எவ்ரி அதர் கேம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள தவிர்த்து இப்ப கன்சிஸ்டன்டா குக்கரையா, என்சோ பெர்னாண்டஸ் இவங்களை தவிர்த்து இப்ப அந்த கன்சிஸ்டன்டா அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் தான் நம்மளுக்கு தேவையே தவிர இந்த மாதிரி பேட்சி ஃபார்ம்ல இருக்கிற கோல்வில், டோசின் கூடங்க. எனக்கு டோசின் கூட என்ன இவங்க வந்து அவனை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அவன் என்ன ஒரு நல்லாலாம் மேபி அந்த டிஃபென்ஸ்லயே இருக்கிறதுல பெஸ்ட் டிஃபெண்டர் அவன் தான். ஆனா we are expecting a defender like Thiago Silva. That is the only problem with Tosin. Tosin is not a bad defender. Free la vandadnala free and he's just getting paid only 110k per week. It's a great deal. ஆமா, it's a great deal. பிளாக் பண்ண some important block இது பயங்கரமான ஒரு. ஆமா அவன் இந்த சீசன் அந்த மாதிரியே 3-4 பிளாக் பண்ணிருக்கான். So I think
Tosin is playing extremely well. I'm just waiting for Chelsea to sign 1 or 2 more defenders, center backs who will play extremely well. But again, எனக்கு டோசின் பெரிய பிரச்சனையாவே தெரியல செல்சில எல்லாம் வந்து. அதுக்கப்புறம் ரீஸ் ஜேம்ஸ் வந்து ஆமா எனக்கு ஏன் வந்து கோல்வில்ல ஸ்டார்ட் பண்ணி சலோபாவை உட்கார வச்சான்னு ஆக்சுவலி ஜெனுவன் பசில். ஏன்னா இப்பதான் நீ கொண்டு வந்து ஒரு 2-3 கேம் நல்லா ஆடி இருக்கான். மேபி சலோபா ஒழுங்கா அந்த கேம் ஆடாததுனால ஸ்டார்டட் கோல்வில்லா இல்ல என்ன விஷயம்ன்றதுனால கோல்வில்னு தெரியல. என்ன விஷயம்னா ஒரு 10-15 கேம் இவங்க தான் சென்டர் பேக்னு கண்டினியூஸா ஆட விட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஃபார்ம் பண்ணிக்கணும். இவன் வந்து ஒரு கேமுக்கு கேம் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் மட்டும் மாத்திட்டு இருக்கிறதுனால அவங்களாலே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியல, ட்ரஸ்ட் பண்ண முடியல. அது ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் யூ ட்ரஸ்டிங் தெம். சோ நீ என்னதான் அதை வாய் வார்த்தையில சொன்னாலும் அது பிச்சில காட்டணும். அவங்களுக்கு பிச்சில வந்து சான்சஸ் மேல நம்பிக்கையே இல்ல பேக் பாஸ் பண்றதுக்கு. we could see and the Colville goal was actually going to happen in the game ன்றது minute 5ல இருந்து we could see because ஒரு பேக் பாஸ் போடுவா, luckily he will get escaped. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் ரெசிஸ்டன்ட்டா அப்படி ஆடல அந்த கேம். அவனை கரெக்டா பிரஸ் பண்ணானுங்க. ஸோ இட் வாஸ் எப்படியோ அப்படி தப்பிச்சு நம்ம கேம் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கேம் இப்போ எஃப்ஏ கப்ல பிரைட்டனோட ஆடுறோம். பேக் டு பேக் அகைன் பிரீமியர் லீக்ல ஆடுவோம் திருப்பி. லெட்ஸ் see what we do there also. And coming அப்படியே ஷிஃப்ட் பண்ணா பிரைட்டன் இந்த சைடு, பிரைட்டன் அகைன்ஸ்ட் தி பிரைட்டன் டீம் லாஸ்ட் 2 கேம்ஸ் தோத்துருக்காங்க, 10th in the league. and வந்து சாதாரணமா தோக்கல, 7-லும் தோத்தாங்க டிஸ்பைட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் having only 37% பொசிஷன். அந்த கேம் பாத்தீங்களா எப்படி? பார்த்தேன். அதான் அந்த பிரைட்டன் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். ஒண்ணு இந்த சைடு சூப்பரா ஆடுவாங்க, இல்ல அந்த சைடு சூப்பரா ஆடுவாங்க. அதேதான். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபேர் ஃபைட் ஃப்ரம் பிரைட்டன். அந்த 7-0 ஃபார்மை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஆடுவாங்கன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். என்ன அப்படி they have not been that. அந்த ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபிளேர் எதுவும் இல்ல. அதே ஃபிளேர் தானே நம்ம கிட்டயும் இல்ல. So maybe let's see what we do. I think when we are playing at home, we might have an added advantage. Brighton game home la da varum. FA Cup Amex la da. ஓ 2 கேமே Amex தானா? அப்போ விடுங்க, அங்கேயே ஒரு வாரம் தங்கிட்டு Amexலயே இருந்துட்டு அப்புறம் வருவோம், நம்ம ஃபன் பண்ணுவோம். ஆமா, 2 பேக் டு பேக் தானடா. நீங்களே உங்க கூடயே ட்ரைனிங் பண்ணிட்டு உங்க கூடயே ஃபன் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a very different squad. I'm expecting chances to players like Nkunku, Sancho start பண்ணல. Sancho I need Sancho to start, Nkunku to start. Guiu actually நம்ம வந்து இது வெஸ்ட் ஹாம் கேமே அவனுக்கு வந்து பெருசா பிரைஸ் கொடுக்கல. ஆனா பிரைஸ் கொடுக்கணுமா அப்படின்றது எனக்கு ஜெனுவனாவே தெரியல. 15 மினிட்லயே அந்த 2 சப் வந்தது வந்து நான் ஆமா நிறைய சப் வந்தது வந்து who knew, யாருக்கு தெரிஞ்சது? பிகாஸ் நம்ம எல்லாரும் நினைப்போம் 75 மினிட்ஸ் தான் சப்ஸ்டிட்யூட்னே. பட் for once earlier sub கொண்டு வந்தா he realized that Jackson வந்து எப்பா காண இல்ல. அதான் சொல்றேனே, எனக்கு I'm still saying no. அந்த நெட்டோ, ஜாக்சன், கியூ இவங்களுக்கெல்லாம் பிரைஸ் கொடுக்கணுமா அப்படின்றது ஜெனுவனாவே தெரியல. பிரைஸ் கொடுக்கணுமா, அதே மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு ஸ்டிக் கொடுக்கணுமாவும் எனக்கு தெரியல. நான் ஸ்டிக்ன்றது நான் ஏன் அவனுக்கு சொல்றேன்னா, இவங்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா they will play extremely well. ஆனா நெட்டோ நான் அப்படி சொல்ல மாட்டேன். நெட்டோ இஸ் a very limited player. அவன் பேஸ் இருக்கு, பேஸ் டு பர்ன், ஒரு கிராஸ் இருக்கு. அவனுக்கு ஒரு டால் ஸ்ட்ரைக்கர் கொடுத்து நீ கிராஸ் போட்டு கோல் போடுவேன்னா நெட்டோ will be utilized at the maximum. அவனை நீ எதுவுமே பண்ண முடியாது. அதை திருப்பி பண்ணிட்டே இருப்பான். யூ கேன் பி ஆஷ்லி கோல், யூ கேன் பி whoever you want to be, he will still find a way to beat you, he will still find a way to cross. ஆனா அவ்வளவுதான் அவன் கேம். அதனால யூ கான்ட் ரிலை ஆன் நெட்டோ ஆல் தி 36 கேம்ஸ் ஒரு 40 கேம்ஸ். அவன் வந்து இவ்வளவு நாள் இன்ஜோராவமா ஆடுறதே எனக்கு பெரிய விஷயம். எப்பயுமே நெட்டோ கிட்ட வந்து எப்படி ப்ரோ ஆடுறா அப்படின்னு கேட்டா உல்ஸ் தான் ஃபேன்ஸ் ஆர் எனி ஒன் ஹூ கம்ஸ் அண்ட் ஆஸ்க் அவன் ஒரு ஃபெயிலியர் மாதிரி தெரியுது அப்படின்னு. டேய், அவ உல்ஸ்ல ஒரு இவ்வளவு கேம் நீ கண்டினியூஸா ஆடி பாத்திருக்கியா? அதுவே உனக்கு ஒரு எங்களுக்கு எல்லாம் பெரிய சக்சஸ் தான். சோ அவன் ஆடினாலே எனக்கு போதும். ஹீஸ் அவைலபிள், எனக்கு அதுதான் இப்போதைக்கு முக்கியம். நெக்ஸ்ட் கேம் அவனோட நெக்ஸ்ட் சீசன் அவனோட இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி யூ கான் கிவ் ஜாக்சன் அண்ட் கியூ ஸ்டிக் ஆர் பிரைஸ் தட் மச். அவங்களோட ஜாப் வந்து கோல் போடுறது. எனக்கு என்ன ஜாக்சன் கிட்ட ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த ஒரு 10 கேம் 15 கேம் இஸ் நாட் 10 கேம் இஸ் நாட் பீன் ஸ்கோரிங் வெல், இஸ் நாட் பீன் கிரியேட்டிங். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சான்சஸ் கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா? இட்ஸ் வெரி குட்.
ஆனா அது ஃபைனல் தேர்ட்ல வரல. அந்த ஒரு கான்பிடன்ஸ் பிளேயர் தான் அவன்லாம். அண்ட் இஸ் ஸ்டில் யங், இஸ் ஜஸ்ட் 22-23 தானே. நம்ம அவனை வந்து ஒரு எலிட் லெவல் ஸ்ட்ரைக்கர் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் திருப்பியும் சொல்றேன், செல்சியில இருக்கிறதுலயே இப்போ செல்சி கரண்ட் ஸ்குவாட்ல இருக்கிறதுலயே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஜாக்சன் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஜாக்சன் தான். அவனை விட ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக்கர் வாங்கினா ஜாக்சன் ஷுட் இமீடியட்லி கோ அஸ் பேக்கப். நான் கியூக்கு ஏன் அவ்வளவு பிரைஸ் கொடுக்கல அப்படின்னா, கியூ வந்து ஐ நாட் சீன் ஐம் நாட் கோயிங் டு see him as a Chelsea level. He is not Chelsea level, honestly. He can do that job maybe 10-15 minutes for 1 or 2 games. அந்த 1 or 2 games வந்து ட்விட்டர்ல உடனே ஒரு கம்பைலேஷன் போட்டு இவன் ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் பேசுவானுங்க. அந்த அளவுக்கு அவன் ஆடி நான் பார்க்கல. அவன் கிட்ட அந்த அளவுக்கு கேம் இருக்கான்றதும் என் கண்ணுக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சது என் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், என் கண்ணுக்கு தெரியல, அதனால நான் சொல்லல. எனக்கு அதே மாதிரிதான் நெட்டோவும் உங்களுக்கு மேபி ஃபெயிலியர் மாதிரி தெரியல. எனக்குலாம் வந்து ரைட் விங்ல சாலா லெவலுக்கு ஆடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் ஏன் பேசுறேன்னா, அவன் இன்ஜூர் ஆகாம இருக்கான். எனக்கு அதுதான் மெயின். So that is my criticism and touching up on all these three players, honestly. So வந்து obviously Brighton like midweek game இல்ல weekend game இருந்தாலும் எவ்வளவு changes பாக்குறீங்க? Like I don't see more than I see 3-4 changes at max. அதுக்கு மேல I don't think he I'm seeing Chalobah for Colville. I'm thinking Tosin won't start. Badiashilo இல்லையா? I'm sorry, Disasi இல்ல. So I'm again expecting Tosin to start. So right wingல I think again Gusto will start. I think he's managing Reece James or he's not trusting Reece James. To be honest, அவன் ஸ்டார்ட் பண்ணாலுமே Maresca is not trusting Reece James to play the 90 minutes. So I don't know when the trust will start coming. So அதனால I'm expecting a Gusto to start at the right wing. இதே மாதிரி ஆடி இன்ஜூரி ஆகாம கடந்தா அதுக்கு மேல தான் நான் கொஞ்சம் எனக்கு ஹார்ட் கையிலேயே வந்துருச்சு. அவன் மேலே ஏறி குதிச்சு கீழே படுத்துப்பான் ஒரு 1.5 நிமிஷம், அவ்வளவுதான்ப்பா அடுத்த சீசன் அவுட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த ஃபொஃபானா எப்ப என்ன ஆச்சு ஒரு நியூஸே தெரியல. சோ அது ஒரு விஷயம். ஆமா, யாரும் கேட்கவும் மாட்டாங்க பிரஸ் கான்பரன்ஸ்ல. யாராவது ஒத்தராவது ஃபொஃபானா பத்தி கேளுங்கடா அப்படின்னா எவனும் கேட்க மாட்டானுங்க. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சு வேண்டே கேட்காம கூட இருக்கலாம். சோ அது ஒண்ணு. பட் ஐ டோன்ட் மேபி at least Fofana out of season not so yeah at least நாங்க அதுலயாச்சு ஓகே எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். ஓகே வந்தா போனஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயினே இருப்போம். But அதான் எனக்கு வந்து I'm expecting the backline to have 2 to 3 changes. Midfield I'm not expecting a lot of changes because we don't have a lot of players at the moment. எவ்வளவுதான் அங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் ஏதோ பிளேயர்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்கு எனக்கு. அது என்னதான் சிரிப்பா இருக்கு எனக்கு அது பார்த்தாலே. அதே மாதிரி நம்ம 240 மில்லியன் 3 பிளேயருக்கு தான். ஆனா ஒரு 300 மில்லியன் 350 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் மிட்ஃபீல்ட்ல ஆனஸ்ட்லி. அது தவிர்த்து அட்டாக்ல ஐம் எக்ஸ்பெக்டிங் என்குன்கு, அதாவது ஸ்ட்ரைக்கர்ல ஐம் எக்ஸ்பெக்டிங் என்குன்கு டு ஸ்டார்ட், கிவ் ஹிம் தி ஃபேர் சான்ஸ் தட் ஹி டிசர்வ்ஸ். அண்ட் ரைட் லெஃப்ட்ல ஐ டோன்ட் கேர். ஐம் எக்ஸ்பெக்டிங் ஜேடன் சான்சோ டு ஸ்டார்ட் அட் லெஃப்ட் அண்ட் நெட்டோ அட் ரைட் பிகாஸ் ஆஃப் தி ஃபார்ம். ஐ வில் ஸ்டார்ட் நெட்டோ. இவன் ஜெனுவனாவே எல்லா கேமும் பார்த்தனா அப்படிதான் பண்றான். ஒரு சைட்ல டெக்னிக்கல் விங்கர், ஒரு சைட்ல பேசி விங்கர். முன்னாடி முட்ரிக் இருக்கும்போது அதுதான் பண்ணிட்டு இருந்தான். முட்ரிக் வந்து ஒரு லெஃப்ட்ல ஆடும்போது he will start Madueke at the right. When he start Neto at the right, he will start Jadon Sancho at the left. ஒரு சைட்ல டெக்னிக்கல் விங்கர், ஒரு சைட்ல ஸ்பீட் விங்கர். சோ அப்படிதான் போட்டு ஆடிந்தான். இப்போ முட்ரிக்கோட நிலைமையே என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் செல்சி டு டூ செல்சி திங்ஸ். ஏதாவது காசு கீசு கொடுத்து ஏதாவது பண்ணுங்கடா, பரவாயில்ல ஓப்பனா பண்ணாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். வெளியே வந்து இல்ல இட்ஸ் a loophole அப்படின்னு சொல்லி நாங்க சமாளிச்சுக்கிறோம். ஏதாவது பண்ணி முட்ரிக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா he was actually genuinely finding form. அந்த சைடு ஆஃப் முட்ரிக் நாங்க வந்து பார்க்கல. he was finding form, he was liking to play at that role. I think maybe நான் டீசன்ட்டா ஸ்டார்ட் பண்ணேன். he was starting to find it, டக்குனு நான் தொலைச்சிட்டு. கரெக்ட். ஆமா கரெக்ட். அதுதான். So I'm expecting a very even fight at Amex for the FA Cup, but I'm still expecting us to win it by 2 to 3 goals. 2 to 3, okay. So கடைசில prediction வந்துரும். I feel கொஞ்சம் க்ளோஸ் கேம் தான் இருக்கும், but I feel like a 2-1 Chelsea தான் எனக்கு தோணுது. We will have chances. I'm expecting to be, but கடைசில 2-1 எனக்கு தோணுது. I'm expecting it to be a slightly comfortable game for us, honestly. Why? I don't know why. Because I think we have the midfield, Caicedo, Enzo, we also have
players at the back and front. I'm expecting a comfortable 2-1 or I'm comfortable 2-0 or a 3-1 win. ஓகே ரைட். அதோட நில் கஷ்டம், 2 நில் வராது நம்மளுக்கு. கிளீன் ஷீட்லாம் வைக்க மாட்டோம் எப்பவுமே இந்த சீசன். எப்ப வச்சோன்றதே ஞாபகம் போச்சு, மறந்து போச்சு. ஸோ மேபி 3-1. ஓகே, நான் 2-1 3-1, நீங்க 3-1. Ultimately Chelsea will progress to the 5th round of the FA Cup, unlike some other teams. Arsenal, sorry. கடைசியில எண்டிங் டச்சிங் அந்த உமன்ஸ் டீம் சொல்லவே தேவையில்ல. அவங்க புது மேனேஜரா பிரச்சனையே இல்ல. they'll just keep on continuing winning. ஒரே ஒரு they are the genuine title contenders. ஆமா ஆமா, லைக் வந்து ஒரே ஒரு கேம் தான் டிராவே பண்ணாங்க, மத்தது எல்லாமே வின்னு. ஆஃப் கோர்ஸ் இந்த ஃபைனல் ஆஃப் த கான்டி கப் 6th ஃபைனல் இன் ரோ, கடைசி 3 ஃபைனல் வரிசையா தோத்துருக்கானுங்க. ப்ளீஸ் இதையும் தோத்துறாதீங்க. மேன் சிட்டியோட இட்ஸ் ஆன் March 15th. அப்போ FA கப்லயும் இருக்கும். சாம்பியன்ஸ் லீக் த்ரூ டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நாளைக்கு டிரால யாருன்னு தெரியும். மேன் சிட்டி நேத்து கூட வெஸ்ட் ஹாம் ஆஸ்டன் வில்லாவோட ஜெயிச்சோமா இல்ல வெஸ்ட் ஹாமோட ஜெயிச்சோமா? வெஸ்ட் ஹாமோட இட் வாஸ் a comfortable 2-0. ஆறாமே 2-0 ஜெயிச்சான். அதான் செல்சி உமனோட இது. செல்சி உமன் எப்படின்னா அவங்க ஆறாமே they will win 2-0 3-0. அந்த அளவுக்கு டீம் அவ்வளவு ஸ்டாக்டா இருக்கு. அண்ட் ஸ்டில் இன்னும் இன்ஜுரிஸ் வந்து திரும்ப வரணும். ஆஃப் கோர்ஸ் சாம்கார் ஒரு கோர்ட் ஒன்னு கேஸ் தான் போயிட்டு இருக்கு. அது ஹோப்ஃபுல்லி நல்லா முடியும்னு நினைக்கிறேன். அங்க சாம்கார், இங்க முட்ரிக், வெரி குட் செல்சி. அதாவது ஒரு மீம் இருக்கு தெரியுமா, one normal day at Chelsea is what I ask. அது இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். பட் வந்து ரொம்ப கஷ்டம். எந்த கிளப்புக்குமே கஷ்டம், நம்மளுக்குன்னு இல்ல, எல்லா கிளப்புக்கும் அவங்க பிரச்சனை இருக்கும். அதுதான் அவங்க அழுதுனே இருப்பானுங்க, நம்ம இதுனே தான் இருப்போம். பட் அகைன் ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. அந்த பிட்ச் என்டர்டைன்மெண்ட் வந்தோ இல்லையா, ஆஃப் த பிட்ச் ஏதாச்சும் ஒன்று வந்தா தானே பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது. பட் அதோட இந்த செக்மெண்ட் இது ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ஒன்று கண்டினியூஸா எவ்ரி வீக் இந்த மாதிரி கண்டினியூஸா இந்த மாதிரி நானும் அடியும் பண்ணிட்டே இருப்போம். வீரப்பஜிஸ் தான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். புரிஞ்சா எல்லா செல்சி ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அனிருத் ப்ரோ, தேங்க்யூ சோ மச். அடுத்த நெக்ஸ்ட் வீக்கும் ஜாயின் பண்ணுவோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னைக்கு வந்து நான் நார்த் ஈஸ்ட் வர்சஸ் மும்பை வந்து வாட்ச் அலாங் பண்ணேன். ஸோ மேக் ஷூர் யூ ஜாயின் தட். அண்ட் இன்னொரு வீடியோ அல்லது லைவ்ல சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.